தூதுவர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். அன்பும் இறக்கமானது நம் நாகப்பர்களாக இந்த இடத்திலே இருக்கிறோம். அன்பே சுவாமி, இந்த வசனங்களை நாங்கள் வாசிக்கவும் சுவாமி எல்லா பெண்களுடைய உள்ளத்திலே அது கலந்து சொல்லக்கூடிய சொற்களாக மாறும். நீங்கள் தாமே எங்களோடு கூட தகுதியாக இருக்கிறோம். தூதுவர்கள் என்று சொன்னால் இருவருக்கிடையே அல்லது இரண்டு தரப்பினருக்கிடையே தொடர்பு ஏற்படுத்துவதற்குத்தான் தூதுவர்கள். இங்கே கிறிஸ்துவின் தூதுவர்களாக வாழ அழைக்கப்பட்டோம் என்னும்போது கிறிஸ்துவின் தூதுவர்கள் என்றால் அந்த தூதுவர்கள் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் இடையே தூதுவர்களாக வாழத்தான் இன்று பெண்களாகிய நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். இன்று வாசித்த வேதாகம பகுதியில் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கும்போது கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்துவுடனும் இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற நாம் புது சிருஷ்டிகளாக இருக்கின்றோம். அவர் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார் என்று கூறப்படுகிறது. எங்களுக்கு பாவம் என்று தந்து தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஒப்புரவாக்கினார். எங்களுக்கு பாவம் மன்னிப்பு தந்து தேவராட்சியத்தின் பிள்ளைகளாக மாற்றினார் என்று சொல்லலாம். இங்கு நாங்கள் மன்னிப்பை பெற்ற யாவரும் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எமக்கு ஒப்புக் கொடுத்தார். ஒப்புரவாக்கை அடைந்த ஒவ்வொருவரும் எமக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த கடமை ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நாங்கள் செய்ய வேண்டும். ஒப்புரவாக்குதலின் ஊழியம் என்பது மற்றவர்களையும் மாற்று ஊழியம். எங்களை ஆண்டவர் ஒப்புரவாக்கினார், நாங்கள் மற்றவர்களை ஒப்புரவாக்க வேண்டும். நாங்கள் ஆண்டவரிடம் மன்னிப்பை பெற்றவர்களாக தேவராட்சியத்தின் பிள்ளைகளாக நாங்கள் மாறி இருந்தோம்னால் நிச்சயமாக நாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை நாங்களும் மற்றவர்களை ஒப்புரவாக்குதல் செய்ய வேண்டும். மற்றவர்களை ஆண்டவர்கள் ஒப்புரவாக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர்களுக்கு தந்த கடமை. ஊழியம் செய்ய வேண்டும். 20ஆம் வசனத்திலே நாங்கள் பார்த்தால் தேவனானவர் எமக்கு புத்தி சொல்கின்றார். நாங்கள் அதே போல அவரை போல ஸ்தானாதிபதிகளாக இருந்து வேத வாக்கியங்களை அறிந்து மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லுவதையாக மாற வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் கலைக்கும் போதும் ஜெபம் பண்ணும் போதும் பாடும் போதும் ஆண்டவர் எனக்காக மதித்தார், எனக்காக மதித்தார், என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நின்று கொண்டார் என்று நாங்கள் சொல்லுவோம். அது நூற்றுக்கு உண்மையாக இருந்தார். நாங்கள் மற்றவர்களை நிற்றுக் கொள்ளும்போது ஆண்டவர் எங்களுக்கு கடமை ஒன்றை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அந்த கடமையை நாங்கள் செய்ய வேண்டும். அந்த கடமையை நாங்கள் செய்யாதவர்களாக இருந்தால் நாங்கள் ஆண்டவரிடம் பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக இருக்க முடியாது. இந்த வேளையிலே பெண்களாகிய நாங்கள் அந்த ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த காலத்தில் பெண்கள் ஊழியம் செய்யவோ அழைக்கவோ எந்தவித உரிமையும் அவர்களுக்கு கிடைக்கப்படவில்லை. ஆலயத்துக்கு செல்வார்கள், அங்கே வேதம் வாசிக்கப்படும், அவற்றுக்கான விளக்கங்கள் கொடுப்பார்கள். அந்த விளக்கங்களில் ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் ஆண்கள் இருந்து அந்த சந்தேகங்களை தீர்த்து கொள்வார்கள். பிள்ளைகளுக்கு 2வது உரிமை கொடுக்கப்பட்டது, ஆனால் பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை. ஆலயத்தில் வந்து வணங்குவது மட்டும்தான் அவர்களுக்கு கொடுத்த உரிமை. அவர்களுக்கு ஏதும் சந்தேகம் இருந்தால் வீடு சென்று ஆண்களிடம்தான் அந்த சந்தேகத்தை கேட்க முடியும். ஆனால் இப்போது அப்படியே எல்லா உரிமைகளும் எல்லா திறமைகளும் கொண்ட பெண்களாக மத்தியில் அநேக பெண்கள் இருக்கின்றார்கள். அந்த தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அந்த தாளந்துகளை நாங்கள் ஆவித்து நாங்கள் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கிறோம். இங்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனங்களில் இருந்து நான் 3 வகையான ஊழியத்தை நாங்கள் காணக்கூடியதாக
வாசிக்கப்பட்ட இந்த நீதிமொழிகள் வாக்கியங்களை நாங்கள் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 31ஆம் வசனத்தில் இருந்து இங்கே முதலாவது ஆரம்ப வேளையில் வாசிக்கப்பட்டது. இங்கே பார்த்தோம் அது குணசாலியான புத்திசாலியான பெண்தான் ஆண்டவருடைய பெண்ணாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்த குடும்ப பெண்ணாக இருக்கின்றார். அவள் விலையின் முத்துக்களை பார்க்கும் உயர்ந்ததாக காணப்படுகிறது. அவள் புருஷனுடைய இதயம் அவளை நம்பு, அவன் சம்பத்து குறையாது என்று கூறப்படுகிறது. அவருடைய புருஷன் அவருடைய குடும்பத்தார் அவளை நம்புவார்கள். என்னை இவள் உயர்த்துவார், இன்னும் குடும்பத்தை இவள் பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை அந்த குடும்ப தலைவரிடம் உண்டாகின்றது. அவள் உற்சாகத்தோடு வேலை செய்கிறவளாக காணப்படுகின்றார். வியாபார கப்பல்களைப் போல அவள் இருக்கின்றார். அவள் இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கின்றார். இருட்டோடே எழுகின்றார். சூரியன் உதிக்கும் முதலே அவள் எழுகின்றார். எழுந்து வீட்டுக்கு முதலே எழுந்து தன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கின்றார். அதாவது திருவள்ளுவர் சொல்லுகின்றார், எனது மனைவி வாசுகி எப்பொழுது படுக்கின்றார், எப்பொழுது எழுகின்றார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லுகின்றார். அதே போல கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் உணவு தூங்கி கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் முதல் எழுந்திருக்கின்ற ஒரு குணசாலி பெண்ணாக நாங்கள் இருக்க ஆண்டவர் அழைக்கின்றார். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் என்று கூறப்படுகிறது. அதற்கு காரணம், இரவிலே உண்மையாக அநேக நேரங்கள் தன்னுடைய காரியங்கள் அவள் செய்கின்றார். எல்லாரும் உறங்கிய அந்த வேலைகளை செய்கின்றார். கணக்கு வழக்கு பார்க்கிறார், எல்லா குடும்ப காரியங்களையும் செய்கின்றார். அதிகாலை அவர்கள் எழுப்பும் போதும் அந்த மற்றவர்கள் எழுப்பும் போதும் அந்த விளக்கு எரிந்து கொண்டிருப்பதை காண்பார்கள். அது மட்டுமல்லாது சிறுமியானவர்களுக்கு தன் கல்வியை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை திரும்புகின்றார். ஏழைகளை எளியவர்களை கூட அவள் தன்னுடைய கரங்களுக்கு அனைத்து அவர்களையும் பாதுகாக்கின்றார். நெய்திய புலவையை உண்டு பண்ணி உடுத்துகின்றார். மெல்லிய எளிமையான ஆண்டவர் இருக்கின்ற அந்த வாழ்க்கையை எளிமையான வாழ்க்கையை வாழ்கின்றார். காந்தி அடிகளார் தன்னுடைய உடைகளை காதல் துணிகளை தானே நெய்து அவர் கட்டுவதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஒரு எளிமை தன்மை ஆண்டவருடைய உள்ளத்திலே வசிப்பவர்கள் மனதிலே எளிமையும் இருந்தது. அதை அவர் காண்பிக்கின்றார். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கின்றார். தயவுள்ள போதகம் அவள் நாவில் இருக்கும். தன்னுடன் என்ன ஏதாவது ஆண்டவருடைய பாட்டுகள் இருந்தால் இதை மற்றவர்களுக்கு சொல்லுகின்றார். மற்றவர்களுக்கு போதகம் பண்ணுகின்றார். தன்னுடைய ஊழியத்தை தான் ஒப்புரவாக்கப்பட்டவராக இருந்ததினாலே மற்றவர்களையும் ஒப்புரவாக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தில் மற்றவர்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதாக இருக்கின்றார். பிள்ளைகளுக்கு அவரை பாக்கியவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். பிள்ளைகள் கூட தன்னுடைய தாயை வாழ்த்துகின்றவர்களாக அவர் காணப்படுகின்றார். கணவன் சொல்லுகின்றார், நீங்கள் எல்லா பெண்களின் மத்தியில் நேர்மைப்பட்டவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவள் சௌந்தரியமாகவும் அழகாகவும் நளினமாகவும் இருக்கவில்லை. அது வஞ்சனை என்றது, அது வீண் என்று அவளுக்கு தெரியும். அவளுக்கு தெரிந்தது கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஸ்திரியை புகழப்படுவார் என்று தெரியும். தன்னுடைய குடும்பத்தை அயலில் உள்ளவர்களையும் நேசித்து அவர்களுக்காக வாழ்கின்ற ஒரு பெண்ணாக இருக்கின்றார். இரண்டாவது நாங்கள் பார்க்கும்போது ஊருக்கு ஊழியம் செய்கின்ற பெண்ணாக இன்று நாங்கள் வாசித்த இந்த யோவானுடைய பகுதியிலே சமாரிய பெண்ணுடைய கதையை நாங்கள் பார்க்கிறோம். சமாரிய பெண் என்று சொல்லுவதற்கு ஒரு சமாரிய பெண் அந்த கதையில் தெரியும். குளங்களிலே வந்து தண்ணீர் மூலமாக வருகின்ற ஒரு பெண்ணாக இருக்கிறார். அந்த பெண் ஒரு அடித்த பெண்ணாக ஒரு குடும்பப்படுகிற ஒரு பெண்ணாக வருகின்றார். ஆனாலும் அவள் அங்கே சமாரிய பெண்ணாக இருந்தாலும் அவள் தெரிந்து எடுக்கப்பட்டவளாக அழைக்கப்பட்ட தூதனாக ஆண்டவர் அவளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை அந்த சம்பாசனைகளாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் கிணற்றிலே இருக்கும்போது இருந்து தாகத்துக்கு தாள் என்று அவர்கள் கேட்கின்றார். தாகத்துக்கு தாள் என்று கேட்கின்றவரை பார்க்கிறவர் அவரை அடையாளம் கண்டு, நீ ஒரு யூதன், நான் ஒரு சமாரியன், நீ எப்படி
இவர் ஒரு பெரியவராக இருக்கக்கூடும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த கிணத்தை தந்த யாக்கோபை விட நீ பெரியவரோ என்று சொல்லி அவர் கேட்கின்றார். நீ பெரியவரோ என்று கேட்கின்றார். ஆகவே அவர் ஒரு வித்தியாசமான ஒரு அடையாளத்தை அந்த ஆண்டவரிடம் அவர் கண்டு கொண்டார். அடுத்ததாக அவர் சொல்லுகின்றார், நீ அந்த தண்ணீரை எனக்கு தந்தார், நான் அதை கொண்டு நான் இந்த கிணற்றடிக்கு வராதபடி நீ என்னை ஆக்கும் என்று சொல்லி அமைதியாக கேட்கின்றார். ஆனால் நாங்கள் அந்த இடத்தில் இருந்திருந்தோம், என்ன செய்திருக்கோம்? ஜீவன் ஒரு நாளும் தாக்கம் எடுக்காத தண்ணியை நீங்கள் தருகிறாங்க. டக்கல் குடத்தை அந்த கிணற்றடியிலே போட்டு ஓடி இருக்கும். இங்கே வா, அடியே மாடா, இந்த தண்ணீர் தாராளா தாகம் எடுக்காதா என்று உடனே ஓடிக்கும். ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை. தெரிந்திருக்கப்பட்ட பெண்ணாக அவள் அந்த இடத்திலே உண்மையாக அவரோடு சம்பாதிக்கிறார். இடத்தை நாங்கள் ஆழ்ந்து கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் இதாக அவள் கேட்கிறார், நீ எனக்கு தாகம் கொடுக்காதபடி அந்த தண்ணீரில் தரையிலாகி ஆகவே நான் அந்த கிணற்றடி மறுபடியும் கருத்து என்று சொல்லுகிறார். அதற்கு அவர் சொல்கிறார், நீ உன்னுடைய புருஷனை கூட்டிக் கொள்வா என்று. ஐயோ, எனக்கு புருஷன் இங்கே ஏன்னு சொல்லுகிறார். ஆம், எனக்கு புருஷன் இல்லை தான். ஏனென்று சொன்னார், நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய புருஷன் அல்ல. உனக்கு ஏற்கனவே 5 புருஷர்கள் இருந்தார்கள். நீ இப்பொழுது வாழ்வதர் உன்னுடைய புருஷன் அல்ல என்று அவருடைய அந்த அவருடைய எல்லாவற்றையும் அவர் சொல்லுகின்றார். சொன்னது அவருக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது. உடனே நீ யாக்கோபை விட பெரியவராக கேட்டது இன்னும் கொஞ்சம் கூட அவரை பெரியவராகி அவர் சொல்லும், ஆண்டவரே நீ தீர்க்கதரிசியா என்று நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அவர் ஒரு தீர்க்கதரிசி, பெரியவர் என்பதை விட மிகவும் கூடினவராக இவர் தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடியவராக காணப்படுகிறார் என்பதை அறிந்தவுடனே தன்னுடைய உள்ளத்திலே இருக்கிற சந்தேகங்கள் எல்லாவற்றையும் அவள் தீர்க்கின்றார். முதலாவதாக கேட்கின்றார், நாங்கள் எல்லாம் மலையிலே சென்று ஜெபம் செய்கின்றோம். ஆனால் தூதர்களாக நீங்கள் சொல்லுகிறீங்க, அந்த இயேசுவிலே இருக்கிற அந்த ஸ்தலத்திலே போய் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறீர்கள். இது அப்படியா, இது சரியா என்று சொல்லி கேட்கின்றார். அதுக்கு அவர் சொல்லுகிறார், ஒரு நன்மையோடும் ஆவியோடும் தொழுது கொண்டால் அது மட்டுமே ஆண்டவருக்கு போதும் என்று சொல்லுகிறார். உண்மையான ஆவியோடு தொழுது கொள்வதற்கு மட்டுமே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த பெண்ணுக்கு விளக்கம் கூறிய சொல்லுகிறார், இரட்சிப்பு யூதர்களுக்காக அதையும் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அதையும் அந்த விளக்கத்தையும் கூறுகிறார். இப்படியான விளக்கங்களை அறிந்து அடுத்த கேள்வி, அடுத்த சந்தேகத்தில் இருக்கிறார், நீ ஒருவர் கிறிஸ்து எனப்படுகின்ற ஒரு மீசியாவோடு வரையிருக்கிறார். அவள் வந்து உங்களுக்காக எல்லாவற்றையும் கூட இருக்கிறார் என்று அவரை மீசியா என்று சந்தேகப்பட்டுத்தான் அதை கேட்கின்றார். அவர் மீசியாவாக இருக்க கூடும். இந்த கேள்வியிலே இருந்து நாங்கள் அவரை இன்னும் கூட ஒரு தன்னை கூடிய ஒரு இஸ்திரியாக காணப்படுகிறார். ஏனென்றால் மீசியா வருகிறார்கள், அவர் வந்து உங்களுக்காக சகல விளக்கங்களையும் கூறுவார் என்பது ஏசாயா புத்தகத்திலே அவள் வாசித்திருக்கக்கூடும். அந்த புத்தக சூழலை அவள் கடவுளில் அறிந்திருக்கக்கூடும். அதனால் அந்த கேள்வியை அவர் அந்த மனிதனை பார்த்து, உங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து மீசியாவுக்கு அடையாளங்கள் அவள் கூறக்கூடியதாக இருக்கின்றது. அதை எல்லாவற்றையும் அவள் சந்தேகங்கள் எல்லாவற்றையும் அவள் தனக்கு முதலாவதாக தீர்த்து கொள்கிறாள். வேத வாக்கியங்களில் சொல்லப்பட்ட எல்லா சந்தேகங்களையும் ஆண்டவர்கள் கேட்ட பின்னர்தான் அவள் உள்ளே செல்லுகிறாள். சென்று நான் ஒரு மனிதரை கண்டேன் என்று அங்கே எல்லாரும் அவர்களுக்கு கூறி அநேக சமாரியர்கள் அவள் மூலமாக காணப்படுவதாக இருக்கின்றது. அந்த ஊரிலே ஆண்டவர் 2 நாட்கள் அங்கே இருந்து ஊழியம் செய்கிறதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இது அவள் செய்த ஊழியம். நான் ஊழியம் செய்யவில்லை, என்னுடைய சந்தேகங்கள் யாவற்றையும் வேத வாக்கியங்கள் யாவற்றையும் அறிந்து விளக்கங்கள் கண்டு அதற்கு பின்னர் நான் அவள் ஊருக்குள்ளே செல்வதை நாங்கள் காண்கிறோம். மூன்றாவதாக கூறப்படுகின்றது, ஒரு சமூகத்தின்
செய்த ஊழியம். இங்கே வாசிக்கப்பட்ட எஸ்தருடைய வாக்கியங்களை நாங்கள் பார்த்தோமையான ஒரு சமூகத்துக்கு, இந்த சமூகத்துக்கு எஸ்தர் எப்படி அவள் ஊழியம் செய்தார் என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எஸ்தர் ஒரு அரசனின் அந்தப்புற பெண்ணாக விரும்பி செல்லப்பட்டார். கடைசியிலே ஒரு கட்டத்து ராணியாக மாறப்பட்டார். ஆனாலும் அவள் செல்லப்பட்டதன் காரணம் அவளை வளர்த்த மொத்தக்கால் அவருடைய சகோதரர் தன்னுடைய யூத இனத்தையே காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த பொறுப்பை அவர்கள் கொடுத்துத்தான் அவள் உள்ளே அனுப்புகின்றார். அங்கே அவள் சென்றது. அவர் மொத்தக்கால் அவருடைய சந்தர்ப்பங்கள் கூறிலே இப்போது அவர்களிடம் பேசி கதைத்து அந்த தங்களுடைய திட்டங்களை, தங்களுடைய யூத ஜாதியை எப்படி நாங்கள் காப்பாற்றலாம் என்று சொல்லி அவர்கள் அந்த திட்டங்களை கொடுப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே அந்த இடத்துக்கு உள்ளே சென்றால் அந்த உள் முற்றத்தில், ராஜாவினுடைய முற்றத்தில் யாரும் அழைக்கப்படாமல் செல்ல முடியாது. அழைக்கப்படாமல் சென்றால் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். ஆகவே அந்த இடத்திலே அழைக்கப்பட்டவர்கள் செல்லும் போது அந்த பொற்சங்கோல் அங்கே நீட்டப்படும். அவர்கள் சென்று அரசருடன் கலைக்க முடியும். ஆகவே அவர் உள்ளே இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் மொத்தக்காய்க்கு அந்த விஷயம் அவர் கிரியாக செய்து முடிக்க வேண்டும் என்று நீ அந்த சென்று நீ வாசிக்கப்பட்ட வசனத்திலே சொல்வது, நீ எல்லா யூதர்களும் சேர்த்து நீ மட்டும் அங்கே அந்தத்திலே இருந்து உயிரோடு இருக்கலாம் என்று நினையாதே என்று சொல்லி அனுப்புகின்றார். அதற்கு அவள் சொல்லுகின்றார், ராஜாவுடன் எந்த இசையும் செல்ல முடியாது, நான் சந்தர்ப்பத்தை பார்த்து நான் செல்ல இருக்கின்றேன் என்று சொல்லி அனுப்புகின்ற மொத்தக்காய் ஒரு அழகான வாக்கியத்தை சொல்லுகின்றார். ஒரு கருத்துள்ள வாக்கியத்தை எல்லாருக்கும் சொல்லக்கூடிய, இது எஸ்தருக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் சொல்லக்கூடிய அந்த வாக்கியமாக அந்த 14 வசனம் இருக்கின்றது. நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் இருந்திருக்கும். அப்பொழுது நீயும் உன் தகப்பனும் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்தில் உதவியாய் இருப்பவர்கள் உனக்கு ராஜ்யம் என்ற இடத்திலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்லுகின்றார். நல்ல ஒரு வாக்கியம். இந்த சந்தர்ப்பத்தை பாதித்து நீ அந்த யூதனை மீட்டுக் கொண்ட அந்த சந்தர்ப்பத்தை நீயே எடுத்துக்கொள். ஆனால் நீ நினைக்காதே நீதான் அந்த யூதரை இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ பெருமை கொள்ளாதே. ஏனென்றால் ஆண்டவர் வேறு வழியாலே யூதரை மீட்டுக் கொள்வார். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை நீ எடுத்து நீ அந்த சந்தர்ப்பத்தினால் யூதரை மீட்டுக் கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் நீ ராஜ மேன்மை உனக்கு கிடைக்கும். உன்னுடைய குடும்பத்தார் யாரும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறுவார்கள் மொத்த காய் சொல்லுகிறார். ஆகவே எஸ்தரை தெரியாவிட்டார்கள் ஆண்டவர் வேறு உண்மை தெரியாவிட்டார்கள். நாங்கள் அழைக்கப்பட்டிருந்தும் நாங்கள் செல்லாவிட்டார்கள். ஆண்டவர் செய்தியை சொல்லிக்கொண்டார். ஏனென்றால் போரீஸ் ராஜாதான் இஸ்ரவேலை மீட்பார் பாபிலோனில் இருந்து கூறப்பட்டிருந்தது. போரீஸ் ராஜா பிறந்த முதலிற்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த செய்தி சொல்லப்பட்டு 70 வருஷங்களுக்கு பின்னர் தான் அந்த போரீஸ் ராஜா இந்த இஸ்ரவேலை மீட்டார். இது ஆண்டவருடைய நியதி, அவருடைய சக்தி. அவர் போரீஸ் ராஜா பிறந்த முதலில் அவரை அறிவித்த ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே உங்களுடைய சந்தர்ப்பங்களை நாங்கள் நடைபெறுத்தோம் என அந்த ராஜ மேன்மை உங்களுக்கு கிடைக்காமல் போகிறோம். அந்த எஸ்தரை போல அந்த இடத்திலே சந்தர்ப்பத்தை பாதித்து அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே தன்னுடைய எதிரை முயன்றவர்களாக மாறிவிட்டார். அந்த இடத்திலே கூட அவள் உடனே இப்படியான காரியம் மனிதர்களாக சென்றபோது அவள் என்ன செய்கிறார் என்றால் எல்லாரும் கட்டளையிடுகிறார். யூதரை எல்லாம் கூடிவரை செய்து 3ஆம் நாள் அல்லும் பகலும் குசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாய்மாரும் உபவாசம் பண்ணுகிறோம். பிறமாய் சட்டத்தை மூடி ராஜாவிடத்திலே பிரவேசிக்கிறேன். சட்டத்தை மூடிய பிரவேசம், அந்த பிரவேசத்துக்காக நானும் நீங்களும் உபவாசம் இருப்போம். என்னுடைய தோழிகளும் உபவாசம் இருப்பார்கள். அல்லும் பகலும் 3 நாட்கள் உபவாசம் இருந்து நாங்கள் ஜெபிப்போம். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளையை நாங்கள் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது.
சொல்லி அனுப்புகின்றார். அங்கே சொல்லி அனுப்பி அவர் 3 நாட்கள் எல்லாரும் அந்த இடத்திலே உபவாசம் இருந்து அவர்கள் யூதரை வெல்லக்கூடியதாக, யூதரை அவர்கள் காப்பாற்றக்கூடியதாக இருக்கின்றது. அவள் 3 நாளுக்கு பின்னி அந்த உள்முற்றத்திலே ராஜாவிடத்திலே போனபோது அழைக்கப்படாமல் அவர் சென்றபோது ராஜா அவளை தள்ளி எண்ணி அவளை அழைத்து அந்த காரியங்களை ஒவ்வொன்றாக செய்யக்கூடியதாக மாற்றுகிறார். இதே போலத்தான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு ஊழியரும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் உண்மைக்காக ஒப்புரவாக்கினவர்களாக இருந்தார்கள் நம்பினால் நிச்சயமாக கொடுக்கப்பட்ட கடனை நாங்களும் மற்றவர்களை ஒப்புரவு செய்ய வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தலைவர்களை அறிந்திருக்கிறோம். எங்களுடைய மத்தியில் அதிகமாக நாங்கள் வேதவாசனத்திலே காலப்படுகிற நிறையாவுடைய வாழ்க்கையில் இவ்வளவு புத்தியுள்ள பெண்ணாக கடவுள் சொன்ன எல்லா காரியங்களையும் இவ்வாறு செய்து வைத்தார்கள் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மரியா அவளுக்கு கொடுக்கப்பட்ட செய்திகளை கூட கேட்டதும் அவள் அந்த செய்திகளை உறுதிப்படுத்துவதற்காக எவ்வாறு அவள் எலிசபெத்தை நடந்து சென்று அந்த காரியத்தை உறுதிப்படுத்தினாள். எனக்கு தூதர் சொன்ன அந்த காரியத்தை உறுதிப்படுத்தினாள். ஒவ்வொரு நிலையிலும் பிறப்பு முதல் உறவு வரை தாழ்மையாக சிந்தனைகளோடு தூய்மையோடு நாங்கள் கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் செய்து முடித்தார். அதே போல நாங்களும் அழைக்கப்பட்ட கடவுளுடைய தூதர்களாக வாழ உற்சாகமாக நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் விரும்பியல்ல, இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருட்கள் நினைத்து எல்லா கடமையிலும் ஆண்டவருடைய தூதர்களாக செய்ய ஜெபம் செய்வோம்.